வயிற்றில் உள்ள உணவு குழாயில் மீண்டும் பாயும் போது ஜிஆர்டி ஏற்படுகிறது. இந்த பின்னோக்கி பாய்ச்சல் நெஞ்செரிச்சல் மற்றும் அமில மீளுருவாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஜிஆர்டி என்பது வெறும் நெஞ்செரிச்சல் மட்டுமல்ல, இது விழுங்குவதில் சிரமம், நாள்பட்ட தொண்டை வலி, ஈறுவீக்கம், கரகரப்பு அல்லது பல் அரிப்பு போன்றவற்றையும் ஏற்படுத்தும். சரி, ஜிஆர்டி ஏன் ஏற்படுகிறது? காண தூண்டுதல்களில் இறுக்கமான ஆடைகள் கூட, அதிக உணவு, உடல் பருமன், புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இரவு நேர உணவு, மன அழுத்தம் மற்றும் சில மருந்துகள் ஆகியவை அடங்கும். ஆனால் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், நிர்வகிக்க முடியும். உணவை குறைந்த அளவில் உண்ணுங்கள். சாப்பிட்டவுடன் படுப்பதை தவிர்க்கவும். உறக்கத்திற்கு குறைந்தது 2 முதல் 3 வரை மணி நேரத்திற்கு முன் உங்கள் கடைசி உணவை உண்ணுங்கள். ரிஃப்ளக்ஸ் தூக்கத்தை தொந்தரவு செய்தால் உங்கள் படுக்கையின் தலையணையை உயர்த்தி வைக்கவும். கொழுப்பு, காரமான உணவுகள், காபி மற்றும் குளிர்பானங்களை குறைக்கவும். மறந்துவிடாதீர்கள், புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதும் மது அருந்துவதை கட்டுப்படுத்துவதும் பயனளிக்கும் படிகள். உங்களுக்கு கீழே உள்ள அறிகுறிகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகவும். சிறிய மாற்றங்கள், பெரிய தாக்கம். உங்கள் குடலை பாதுகாத்தால் அது உங்களை பாதுகாக்கும்.